கேட்கிறார். கேனோபாயேன நமுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரம் பண்டிதே பண்டிதே நித்யம் சோதுமிச்சாமம் பிரபு. கேனோபாயேன, கேன உபாயம் அப்படின்னா என்ன? உபாயம்னா வழி. என்ன வழி? கேனோபாயேன லகுனா, லகுனான லகுவாக, மிகவும் எளிமையாக இந்த சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும்னா என்ன வழி? பண்டிதே பண்டிதே நித்தியம் ஸ்ரோதமிச்சாமம் பிரபு. பண்டிதர்கள் எல்லாம் படிச்சுடுவா, அவர்களுக்கெல்லாம் சமஸ்கிருதம் வந்துடும். பாமரர்களுக்கெல்லாம் வராதே, அவர்கள்லாம் எப்படி சகஸ்ரநாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு பார்வதி தாயார் பரமேஸ்வரனிடத்துல கேட்டார். இதற்கு ஒரு சிறந்த லகுவான ஒரு உபாயத்தை, வழியை சொல்ல வேண்டும். அவர் பரமேஸ்வரன் என்ன சொல்ற? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம பரானனே. ராம ராம ராமன் 3 தடவை சொன்னாலே போடுவான், 1000 நாமம் சொன்னதுக்கு சமங்க. அப்ப தினமே பாராயணம் பண்ணணுங்கிறது உண்டு. ஆனா தினம் பாராயணம் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணணும்? ராமநாமத்தை 3 தடவை சொன்னாலே போதும். அப்ப 3 தடவை சொன்னா போதுங்கிறவா அப்படி சொல்லிட்டாலே எல்லாருமே சகஸ்ரநாமம் படிக்க மாட்டாளே, ராமநாமத்தை மட்டுமே சொல்லிட்டு போயிடுவாளே அப்படின்னா அப்படி கிடையாது. நன்னா சங்க சொல்லி கத்துட்டவர்கள் என்ன பண்ணணும்? முக்கியப்படியே பாராயணம் பண்ணணும். பண்ண முடியாதவர்கள், தெரியாதவர்களுக்காக இந்த உபாயம். அதனால ராமநாமத்தை 3 தடவை சொன்னால் அதுக்கு நமக்கு 1000 நாமம் சொன்னதுக்கு உண்டான பலன் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பரமேஸ்வரன் இன்றும் ராமேஸ்வரத்துல யார் யார் இறந்து போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய காதுல போய் ராமநாமத்தை சொல்றார். இப்பேற்பட்ட ராமநாமத்தோட மகிமைய ஒரு பஜனை கூட்டம் வாசல்ல பஜனை பாடிட்டு போறோம். மார்கழி மாசம்னாலே மாசானாம் மார்கசீஷோம்னு மார்கழி மாதம், கண்ணனே மார்கழி மாதத்துல இருக்கும். அதனால இந்த மாசத்துல நம்ம பாராயணம் பண்ணினாலும் சரி, நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலும் சரி, தான தர்மங்கள் பண்ணினாலும் இதுக்கு பலன் வந்து அதீத பலன். மற்ற மாசங்கள்ல பண்ற பலனை விட இதுக்கு பன்மடங்கு பலன். மார்கழி மாசத்துல தான் பஜனை நடக்கும் எல்லா இடத்துலையும். வாசல்ல ஒரு பஜனை கூட்டம் வந்துட்டு இருக்கு. அந்த பஜனையை பார்த்துட்டும் ஒரு பஜனையில ஈடுபாடு இல்லாதவர்